ஸ்டெப்ஸ் எல்லாம் என்ன வளன்னு கட்டி வச்சிருக்காரு இந்த டாக்டர். நல்லா இருக்கு. நம்மளால ஏற முடியல. நம்ம அவங்களுக்குள்ளேயே வீட்டுக்குள்ளேயே நடந்துட்டு கிடக்கமா. ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறி பழக்கம் இல்லை. எங்க ஏறி இருக்கும் இந்த கால் என்ன உளைச்சலா இருக்கு. போ நல்லா இருக்கு வீடு. சூப்பர் வீடாக தான் இருக்கு. எங்கிட்ட திரும்பினாலும் ஒரே ரூம் தாயா. நல்ல ரூம் தான். சந்தியா ரூம் எங்க இருக்குன்னு தெரியல. இங்க பாரு என்னமோ பிரிச்சு கிடக்கு. தரையில காலில் மண் போடாமல் நடக்கிறதுக்கு மேட்டு இதுலேருந்து இது முடியும் வச்சிருக்கோம். இதெல்லாம் எந்த கடையில் வாங்குவோம் என்ன ஏதுன்னு நமக்கு தெரியல. இங்கிட்ட திரும்பினா கலர் லைட்டு எம்மையம்மா என்ன வீடு. இங்கிட்டு சுற்றி இங்கிட்டு போயிட்டு வரதுக்குள்ள தொலைஞ்சு போயிடுவோம் இருக்க. பெரிய டாக்டர் தான் அவர். வாங்குற சம்பளம்லாம் அப்புறம் என்ன பண்ணுறது. ஆஸ்பத்திரி வேறு சொந்தமாக வச்சிருக்கிறோம். அப்புறம் அதில் உள்ள காசெல்லாம் என்ன பண்ணுறது. இப்படி கட்டி இந்த லைட்டை கிட்ட மாட்டி இந்த மேட்டை கிட்ட விரிச்சானா காசு நல்ல செலவழியும். அதனால நல்லா செலவழிக்கிறோம். நமக்கு இது ஓட்டன மிஷினையாக திருப்பி ஓட்டணும். இந்த தச்சதனையாக திருப்பி தைக்கணும். எம்மா ஒரே உளைச்சலாக இருக்குது. ஒரு கரண்ட் மிஷின் கூட நம்மளால் வாங்க முடியல. என்ன பண்ணுறது. நம்ம கட்டிக்கிட்டு வந்தது அப்படி. போ சந்தியா எங்கே இருப்பா. வெளியில் வந்து நம்மளால கூப்பிடுவான்னு பார்த்தா ஒரு ரூம்லேயே புதுசு இருக்கா இருக்கு. போ எங்கே இருப்பா. இங்கிட்டு திரும்பினா இங்கிட்ட ஒரு ரூம்பு அங்கிட்ட ஒரு ரூம்பு. எந்த ரூம்பை திறக்கிறது. எந்த ரூமில் யார் யார் இருப்பான்னு நமக்கு என்ன தெரியுமா. அலருமா சந்தியான அலருமா வேண்டாம். அது இங்கே தானமா போயிடும். போ நல்ல வாசனையாக இருக்குது. பிரியாணி வாசனையாக இருக்கே. எந்த பக்கத்தில் போகிறதுன்னு தெரியலையே. இப்படி போனால் அப்படி தொலைஞ்சி போயிடும் இருக்கு. அப்படி வந்து இப்படி தொலைஞ்சி போயிடும். சின்ன உணவு பேதி எடுத்தவ இந்த ஆளை வந்த புறத்தே வந்தால் கொட்டிக்கிட்டு எங்கிட்டு போனான்னு தெரியல. ஒரு வேலை நமக்கு முன்னாடி முந்திக்கிட்டு போய்த்தால சோத்து பானைக்கு எங்கிட்டு வாசனை அடிதான் அந்த பக்கத்து போகும். தாய்கிழவி பாத்தியலா. தாய்கிழவி இந்த 4 மணி வந்தா அது கை வித்தே காட்டாமல் இருக்காது. பாத்தியலா நம்மளை விட்டுட்டு வந்து ஒத்தையிலே சுற்றிக்கிட்டு எங்கே எது இருக்குது எங்கே ஆட்டை போட்டு போகலாம் இருக்குது. பேதி எடுத்துச்சு 4 மணி. சின்ன பண்ணு செத்த சும்மா இரு. சின்ன பொண்ணு காதில் விழுந்துட்டுனா அசிங்கத்தனமாக போயிடும். சின்ன பொண்ணு சும்மா இரு. அப்புறம் அவ சண்டை போட்டுட்டா கிடக்கிறது. சண்டையாட்டுக்கு வந்து கீரு சத்தாளி யாரு புறத்தால வந்து குச்சு பேசிக்கிட்டு இருக்குது. எங்கே திரும்பி பார்ப்போம். என்ன 4 மணி என்ன எது இருக்குது என்ன எதுன்னு தடவிக்கிட்டு இருக்கா ஆட்டையை போட. இந்த ஆளை எங்கே புறத்தாலே அங்கே துரத்தி விட்டு இந்த ஆளை வந்து நிற்கிறியா. அது மாடியில் நின்று என்ன சுற்றுலா காட்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கியா. நல்லா பாப்பிய பேதி எடுத்தவன் நம்ம எங்கே இருக்கணும் மாப்பம் பிடிச்சிட்டு பின்னாடியே வரவா. பேதி எடுத்தவன் நல்முடி உங்கதான். இந்த ஆளை என்ன முடிஞ்ச திருப்பிட்டு அந்த ஆளை குழப்பிக்கிட்டு இருக்கிறியா. எங்க எப்படி நீங்கள் சொத்து தட்டியாதான் தேடி இருப்பியா. எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சல என்ன ஒரே பசியாக இருக்குது. இப்போ சோறு போட பண்ணுற இருக்குது. பொண்ணு மாப்பிளையே அந்த ரூம்லேயே இருக்கிறவங்க. இப்படியே போய் நம்ம பொண்ணு மாப்பிளையை பார்த்துட்டு நம்ம ஒரு எட்டு போய் நம்ம வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான். நம்ம என்ன எதுக்கு வந்தோம். நம்ம சோத்தை திங்க தானே வந்தோம். வாங்க போய் வழிபட முழுங்கும். வா சின்ன பொண்ணு என்ன மாதிரியே இருக்குது. சின்ன பொண்ணு எனக்கு ரொம்ப நேரமாக பசி தாங்க முடியல. வீட்டில் காலையில் சாப்பிடல பார்த்துக்க. பிள்ளைக்கு மோசம் வர கிண்டி கொடுத்துட்டு உருளைங்க வத்தது இருந்துச்சு. அதை அப்படி தின்னுட்டு வந்திருந்தானா இங்கே சாப்பிட முடியாதுன்னு அதை அந்த ஆளே அங்கேயே வச்சுக்கிட்டு என் வீட்டுக்காரர் சாப்பிடுவாருன்னு நம்ம இங்கே கிளம்பிட்டேன். சின்ன பொண்ணு இந்த பசி தாங்க முடியல. அவனை இருந்துட்டு ஒரு காப்பி இது இவ்வளோ கொடுத்தோம்னா குடிச்சிட்டு ஒரே பசி கிளம்பிட்டு ரொம்ப. அதான் அப்படியே எங்கிட்டாக்க சுற்றி பார்க்குறேன். கிச்சன் எங்கே இருக்குது ஒரு பிளேட் எடுத்து சாப்பிடலாமா என்னென்னா பார்க்குறேன். சின்ன பொண்ணு இந்த அளவு போகும். பேதி எடுத்தவள வந்த இடத்துல இப்படியா சோத்து தட்டியை தூக்கிட்டு அலையிறாப்புல சோறுன்னு திருவியா. செத்த ஈருங்க பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் சோத்து தட்டி எங்கே இருக்குன்னு தெரியலாம். அதை விட்டுட்டு வந்த அன்னைக்குமே இப்படி தெரிஞ்சா அசிங்கத்தனமாக போகாது. இங்கே கிச்சனில் போய் ஒரு தட்டில் எடுத்து வச்சு தின்னுக்கிட்டு இருந்தால் காரிக்கிட்டு மொபைலில் சல்லுப்புன்னு திப்பி விடுவோம். சின்ன பொண்ணு 4 மணி பசி பொறுத்து தான் பொறுத்தியே. இன்னும் கொஞ்சம் நேரம் தானே கொஞ்சம் அமுக்கிட்டு உட்காருங்க வாங்க. நடிக்காது சோத்தை போட்டு நல்லா மீன் வாங்க வச்சு வந்துருப்பியா. மீன் குழம்பு அதை வலிச்சு போட்டு நல்லா மீன் வந்து தெம்பா இருப்பியா. ஆனால் நாங்கள் அப்படியா காலையிலேருந்து ஒரு கப் காப்பியை குடிச்சிட்டு அந்த பறக்குது பிள்ளைகளை கலப்பி திரும்பி வச்சு விடாசு கூட்டி அதை கழுவி இதை கழுவி வாரத்துக்கு அந்த பாடாயிட்டு சரி அந்த சொத்தை திருட்டு வந்தால் இங்கே வந்து சாப்பிட முடியாதுன்னு பறக்க அள்ளி கட்டிக்கிட்டு ஓடியாங்க. அது பசி தாங்க முடியல. சேர் இந்த கிச்சன் பக்கம் போகணும். சின்ன கூப்பிட்றேன். எங்களுக்கு ஏன் இப்படி பண்ணுறீங்க நீங்கள். உங்கள் வேலை எதையோ வந்தோமா பொண்ணு மாப்பிள்ளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக தின்னுங்க இல்லை திங்காமல் போங்க. எங்களை ஏன் பிடிச்சி நிறுத்துறிய. நான் ஆட்டு மாட்டோட கடந்து போராடிவிட்டு பிள்ளைகளையும் பள்ளியோட கிளப்பிவிட்டு என் வீட்டுக்காரனை பல்லு கட்டி வயலில் கிளப்பி விட்டுட்டு தண்ணியை பாய்ச்சிவிட்டு கல்லை கொலைக்கு தண்ணியை இறச்சி விட்டுட்டு நான் வர்றதுக்குள்ள படாத பாடுபட்டு போயிட்டு வீட்டுக்கு வந்து கோழிக்கு இறக்கி போட்டு பழத்தள்ளி கொண்டாந்து வச்சு அதுக்கப்புறம் 2 வாளி தண்ணி இறச்சி கேணியில் பறக்க வச்சுவிட்டு நான் அதுக்கப்புறம் உடியாடுறேன். கொஞ்சோண்டு கழனி தண்ணி கிடந்துச்சு அதை கலக்கி உப்பு போட்டு குடிச்சுக்கிட்டு வாரேன். நான் 2 கட்டு சோறு தின்னுட்டு வந்தேன். பேதி எடுத்தவளுக்கு நான் படுற பாடு எனக்கு தானடி தெரியும். விடுங்கம்மா சண்டை விட்டுட்டு நீங்கள் முதல்ல வாங்க கிளம்புவோம். தாய்கிழவி என்ன தாய்கிழவி பொறுமை தானே தாய்கிழவி முக்கியம். அதை விட்டுட்டு ஏன் அப்படி 4 மணி தான் பேச்ச உங்களுக்கு தெரியும். அதை விட்டுட்டு அது ஏன் தாய்கிழவி இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. சரி வாங்க சந்தியா இருக்கும் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்துட்டு நம்ம தலை கீழே போவோம். சின்னவனே சரிவா போவோம். தாய்கிழவி இந்த வாயை கிழிச்சு போட்டுக்கிட்டு அங்கே வராமல் கொஞ்சம் நல்லா மூடி நேரம் வச்சுட்டு வாங்க. ஐயோ தாய்கிழவி இப்படி மூஞ்சி நேரம் வைக்காதே தாய்கிழவி என்னால் பார்க்க முடியல. ஓங்கிக்கிட்டு மூக்கில் ஒரே குத்து. சின்ன பொண்ணு வந்துட்டு மரியாதையா அம்மா மூஞ்சி அந்த அளவுக்கு கொஞ்சம் தள்ளி வைங்கம்மா. பாக்கே பயந்து வருது. இந்த மூஞ்சாச்சும் பரவாயில்ல இப்படியே கொண்டுட்டு வாங்க போவோம். மாமா இன்னும் இவ்வளோ பக்கத்தில்
வந்து காது கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? ஷோ மாமா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குமா. விடுங்க, கீழே அம்மா அப்பாலாம் வந்துட்டாங்க. விடுங்கம்மா, இப்படி இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரியா ஏதோ பண்ணுது. என்னடி மாதிரியா இருக்கு? ஓ, மாமா கிட்ட சொல்ல மாட்டியா என்ன? சொல்லடி, என்ன மாதிரியா இருக்கு? ஆஹா, அதெல்லாம் முடியாதுங்க. நீங்கள் கொஞ்சம் தள்ளி போங்க. சின்ன பிள்ளத்தை, நாலு முடியத்தை, லட்சுமி அத்தை எல்லாரும் வந்திருக்காங்கங்க. என்னை பார்க்க ரூமுக்கு வந்தாலும் வருவாங்க. நம்ம கீழே போகணும். அத்தை முதலே சத்தம் போட்டாங்கல்ல. ஏங்க விடுங்கங்க, புசுக்குன்னு வந்துட்டா ஒரு மாதிரியாக இருக்குங்க. விடுங்க. ஓய் சந்தியா குட்டி, நான் ஒன்று சொல்லட்டா? இந்த சாரியில் செம்ம அழகா இருக்குடி. இப்படியே தூக்கி உன்னைய கட்டில்ல உட்கார வைக்கணும்னு ஆசை. என்ன, உட்காரலாமா? ஷோ மாமா, உங்களுக்கு வேலையே இல்லை மாமா. ஏதாச்சும் சொல்லிகிட்டே இருப்பீங்க. சரி போங்க, அப்புறம் அழகாக ரசிச்சுக்கலாம். இப்போ வாங்க கீழே போகலாம். சரி சரி, நீ அங்கிட்டு இருந்து பேசுனது போதும். என்னை கொஞ்சம் அண்ணந்து பாரேன். ஏய் பாருட. நான் பார்க்க மாட்டேன். பார்த்தா என்ன பண்ணுவீங்கன்னு தெரியும். இப்போ பார்க்க மாட்டேன். நீங்கள் முதல்ல கையை எடுங்க. நான் எடுக்க மாட்டேன், நீ பாரு, நான் அப்புறம் எடுக்கிறேன். ஷோ மாமா, ஏன் மாமா இப்படி பண்ணுறீங்க? விடுங்க மாமா. அப்போ எனக்கு ஒன்று கொடு, நான் இப்போ எடுக்கிறேன். முடியாது. எப்போ போய் கேட்குறீங்க? எல்லாத்துக்கும் உங்களுக்கு இதே வேலை தாங்க. இப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ணுவீங்க. மாமா மாமா. ஏய், ஏன் பொண்டாட்டிட்ட நான் கேட்குறேன், உங்ககிட்ட கேட்காம வேற யார்கிட்டடி கேட்பேன்? கொடுமா. ஓ, அந்த ஆசை வேற இருக்கா? வேற யார்ட்டாச்சும் கேட்பீங்களா? கேட்பீங்க, அடி பின்னி எடுத்துட்டு பார்த்தீங்க. அடிப்பியா? ஏய் அட்ரி, ஒரே ரோட்டை அட்ரி. அப்படியாச்சும் நீ கூப்பிடுறியான்னு பார்ப்போம். ஏன்டி இப்படி பண்ற? நான் என்ன மாமா பண்ணுறேன்? ஒண்ணுமே தான் பண்ண மாட்டியே. பொடி, நீ சுத்த வேஸ்ட்டுடி. ஷோ மாமா, ஐஸு கல்யாணம் ஆகட்டும், அதுக்கப்புறம் உங்களை கவனிச்சுக்கிறேன் இருங்க. செல்ல குட்டி. ஏய் பாடுறவள. ஏ அம்மா, இருடி, திடீர்னு அம்மா முத்தம் கொடுத்துட்ட. என்னாடி சொல்லிட்டு பண்றதில்ல? சொல்லிட்டு பண்ணா அது வேற மாதிரி நீங்கள் பண்ணிடுவீங்க. சொல்லாம தான் பண்ணணும். போங்க மாமா அங்கிட்டு. இப்போ வாங்க கீழே போகலாம். நீ கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டா, நான் கொடுக்க வேண்டியது கொடுக்கணும்னா இல்ல. சந்தியா, சந்தியா, மடி சந்தியா. என்ன, எங்கள் வீட்டில் இருந்து நீ பார்க்க இங்கே வராங்க. கொஞ்சம் தள்ளி இருங்க. எப்படி பார்த்தா அவங்க ஏதாச்சும் நினைப்பாங்க. சரி சரி, ரொம்ப பயப்படாதடி. கல்யாணத்துக்கு முன்னாடியும் பயந்து சுத்த, இப்பயும் பயந்து சாவுற. ஷூ, இந்த பயந்தா ஒளி பொண்டாட்டி வச்சுட்டு என்னதான் பண்ண போறேனோ தெரியல. சந்தியா சந்தியா. மாமா, உங்களை சேர்த்து கவனிச்சுக்கிறேன். உனக்குள் நானே உருகும் இரவில் உள்ளத்தை நான் சொல்லவா? மருகும் மனதின் ரகசிய அறையில் ஒத்திகை